நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா? ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையின் முதல் பகுதி, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று அழகாக தேவன் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகிறதுக்கு நம்ம ரொம்ப வாஞ்சியா நீங்க எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். நீங்க போகிற ஆலயத்திலே கர்த்தர் வாசமாயிருக்கிறார். அவர் அங்கே தங்கி இருக்கிறார். அங்க யார் இருக்கிறாங்க, யார் இல்ல, யாரு வந்தாங்க, யாரு போனாங்க, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் தேவனை சந்திக்க போகிறேன், ஆகையால் நான் சந்திக்கக்கூடியவர் என்னை சந்திக்கும்படியாக அவர் அங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க, விசுவாசத்தோட போங்க. நான் இன்னைக்கு கர்த்தரை நான் ஆலயத்துல பார்க்க போகிறேன், அவருடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்க போகிறேன், அவருடைய தொடுதலை நான் உணர போகிறேன். 7 பொற்கொத்து விளக்கு நடுவில் கர்த்தர் உலாவினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த தொடுதலை நான் இன்றைக்கு பெற போகிறேன் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு செல்லணும். ஐயோ, என் சொந்தக்காரங்க அவங்க வரலையே, அவங்க அங்க போயிட்டாங்களா, அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க, இவங்க இந்த இடத்துக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் தானே போகணும், நான் தனியா தானே போகணும்னு சொல்லி நீங்க ஆலயத்துக்கு வராம நீங்க வீட்டுல இருந்துடாதீங்க. யாரு வந்தா என்ன, யாரு வராட்டா என்ன, யார் அங்க இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன, நான் தேவனை பார்க்கும்படியாக போகிறேன். அவர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயத்திலே நான் தங்கி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நாள். வேதம் சொல்லுகிறது அல்லவா, நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிக்கணும். இன்னைக்கு நான் கர்த்தரை பார்க்கணும், அந்த வாஞ்சியோட போகணும். ஏதோ போகணும். இப்போ சில பேர் சர்ச்சு கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க மைண்ட்ல ஓடும், மணியை பார்ப்பாங்க, 8:30 மணி ஆச்சா, இதான் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரா, 8:05 பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பாரு, இப்போ ஒரு பாட்டு 2 பாட்டு 3 பாட்டுன்னு சொல்லி வீட்டுல இருந்தே கால்குலேஷன் பண்ணி தான் சர்ச்சுக்கு வர்றது. கரெக்டா ஆராதனை எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கணும். சில பேர் காணிக்கைக்கு எல்லாரும் எழுந்து நிற்பாங்க, நம்ம அப்ப போய் ஜாயின் பண்ணிக்கணும். சில பேர் ஆமென் பாருங்க, இப்படியே சொல்லி நம்ம தேவனை மறந்து ஏதோ ஒரு கடமைக்காக கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு வரட்டும். நான் கர்த்தரை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக ஒரு வாஞ்சியோடு இருக்கிறேன். கர்த்தர் என்னை சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் எனக்கு அற்புதங்களை செய்ய முடியும். ஏனென்றால் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, பெரும்பாலான ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடணும்னு போனா பாருங்க. அவ தொடணும்னு போனா, தொட்டா நான் சுகமாகுவேன்னு போனா, அதே போல அவள் தொட்டால் சுகம் அடைந்தாள். நீங்க அவளுடைய வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரை நான் எப்படியாவது தொடணும், அவரிடத்திலிருந்து நான் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்றைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும், இன்னைக்கு நான் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கையை தட்டு, பாட்டை சத்தமா பாடுன்னு பாசு சொல்றதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு அனல், எனக்குள்ள ஒரு அக்னி, அது பற்றி எரியணும். ஏன்னா நான் கடந்த நாட்கள் முழுவதும் என்ன கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லும்படியா நான் போறேன். ஆகையால் என்னை பரிசுத்த ஆவியா நிரப்பணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சிய உங்களை விட்டு போக கூடாது. வாஞ்சியோடு போகணும். மானானது நீருடைய வாஞ்சியத்துக்கு கதறது போல, தேவனே என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்துக்கு, அந்த வாஞ்சையுள்ள ஆத்துமாவுக்கு தான் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறாராம். தாகம் உள்ளவனுக்கு மேலதான் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கடந்து வரும். இன்னைக்கு நீங்க என்ன சிந்தையோடு போறீங்களோ அந்த சிந்தையை கர்த்தர் அறிந்து உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். நான் சொல்லட்டுமா, ஆராதனை வேலையிலேயே உங்க பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும், வியாதிகள் மாறும். பிரசங்க வேளையிலேயே அநேக பிசாசுகள் ஓடுவதை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் சரீரத்திலே வியாதிகளை கொண்டு வந்த அந்தகார லோகாதிபதிகள் அழிக்கப்படுவதை நீங்கள் காண முடியும், உணர முடியும். விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் அங்கே இருக்கிறார், என் தேவன் அங்கே இருக்கிறார், கர்த்தரின் ஆலயத்துக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு சிந்தையோடு போங்க. நான் சொல்லுகிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும். இன்னைக்கு கர்த்தரை நீங்க சந்திக்க போறீங்க, கர்த்தர் உங்களை சந்திக்க போறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போறாரு. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதம்,
இயற்கைக்கும் அப்பாற்பட்ட செயல்களை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்வார். விசுவாசத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் என் வாஞ்சையெல்லாம் தீர்ப்பார், கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்ற வாஞ்சையோடு கடந்து செல்லுங்கள். நான் சொல்கிறேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குடும்பமா போங்க, பிள்ளைகளை கூட்டு போங்க, மனைவியை கூட்டிட்டு போங்க, கணவனை கூட்டிட்டு போங்க, உங்க தாய் தகப்பனை கூட்டு போங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.